ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சன்னா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதாவது கருப்பு சுண்டல் சாதம். நான் நைட்டே ஒரு டம்ளர் சுண்டல் எடுத்து ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்து ஒரு குக்கரில் அதை மாற்றிக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, ஹோல் ஸ்பைசஸும் எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுக்கிட்டு ஆயில் சேர்த்துக்கிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துக்கிட்டு இது லைட்டாக சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஹோல் ஸ்பைசஸும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஸ்பைசஸ் எல்லாம் வாசம் வந்ததுக்கப்புறம் வாசம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுக்கிட்டு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு அதுவும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டு பெரிய வெங்காயம், பிரியாணிக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும் பிரியாணிக்கு, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயமும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிட்டு அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இஞ்சி பூண்டு வெங்காயமும். அடுத்து தக்காளி, நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். தக்காளி நல்லா பொடியாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும், அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, நான் வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா தான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் பிரியாணி மசாலாவிலே தேவையானதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க, அதனால் வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கல. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டலை வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு அதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்துக்கிட்டு அதுவும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டு அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் நார்மல் அரிசி தான் எடுத்துக்கிட்டேன், அதனால் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துக்கிட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கிட்டு நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாங்க. அரிசி நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டி வச்சுக்கிட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க, மூடி போட்டு ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான சன்னா பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் ரைத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.